ஹாய் ஹலோ வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸ்கூல் லீவ் எல்லாம் முடிஞ்சு திரும்ப ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிருக்கு. இதுக்கு நடுவில் நாங்கள் ராமேஸ்வரம் ட்ரிப் போயிருந்தோம். அதுதான் இந்த வ்ளாகில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யூஸ்வலாகவே நான் எங்கே போனாலும் சாப்பாடு நான் கையில் எடுத்துப்பேன். அன்றைக்கி பஸ்ஸில் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் சாதம், தோசை அண்ட் அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வச்ச பருப்பு கடையல் மாங்காய் போட்டு செய்திருந்தேன். அண்ட் சைட் டிஷ்ஷாக சிப்ஸ் வச்சுருந்தேன். அண்ட் பைனாப்பிள் கட் பண்ணி எடுத்திருந்தோம். ஸோ அதுதான் நைட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாப் வந்துடுச்சு. ஸோ அங்கே படுத்துட்டோம். கொஞ்சம் நேரம் கதை பேசிட்டு நிலாவெல்லாம் பார்த்துட்டு படுத்துட்டோம். அண்ட் விடிய காலையில் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 3:30 4 பார்த்திங்கன்னா ராமநாதபுரம் சேர்ந்துட்டோம். அங்கே காலையிலேயே ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அரௌண்ட் ஒரு 4:30 மணிக்கெல்லாம் கடைங்கள்லாம் ஓரளவுக்கு திறக்க ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஸோ அப்படியே தேவிப்பட்டினம் க்ராஸ் பண்ணி ராமேஸ்வரத்துக்குள்ளார நாங்கள் என்ட்ராக போகிறோம். ஸோ மண்டபத்துலேருந்து ராமேஸ்வரம் கடல் வழி பாதை தான், அதாவது பாம்பன் பிரிட்ஜ் மேலே தான் போக போகிறோம். ஸோ நானும் சைந்தவி அண்ட் அவங்க அப்பா 3 பேருமே எக்ஸைட்டடாக இருந்தோம். நானும் சைந்தவி அப்பாவும் ஆல்ரெடி ராமேஸ்வரம் போயிருக்கோம் நிறைய வாட்டி. அண்ட் பாம்பன் பிரிட்ஜில் நாங்கள் ட்ரெயின்லேயும் போயிருக்கோம், பஸ்லேயும் போயிருக்கோம். சைந்தவிக்கு ஒவ்வொரு வருஷமும் விவரம் தெரியுது. அவளுமே இதுக்கு முன்னாடி போயிருக்கா. பட் இந்த வாட்டி நல்லா விவரம் தெரிஞ்சது. 5 வயசு இல்லைங்களா, நல்லா விவரம் தெரிஞ்சிடுச்சு. ஸோ பிரிட்ஜ் மேலே போகிறது நினச்சி அவளுமே எக்ஸைட்டடாக தான் இருந்தாள். யூஸ்வலாக லேக் பார்த்துருக்கா, ஆறு பார்த்துருக்கா. பட் கடலுக்கு மேலே விவரம் தெரிஞ்சு போகிறது இதுதான் ஃபஸ்ட் டைம்னு சொல்லிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இருந்தே நமக்கு கடல் ஸ்டார்ட் ஆகிடும். நான் உட்காந்துருக்கிறது பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம் போகிறப்போ ரைட் சைடில். ஆனால் பாம்பன் பிரிட்ஜ், அதாவது அந்த ரயில் பாலம் வர்றது உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். உங்களுக்கு யாராவது ட்ரெயின் ட்ராக்கை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக லெஃப்ட் சைட் சீட்டுக்கு போயிடுங்க. அண்ட் இந்த பஸ்ஸில் ராமேஸ்வரம் ஸ்டாப்புக்கு பெருசாக ஆட்கள் இல்லை. அதனால் நாங்கள் ரைட் சைடும் எடுத்தோம், லெஃப்ட் சைடும் வீடியோ ஷூட் பண்ணோம். எனக்கு எப்போவுமே இந்த பாம்பன் பிரிட்ஜ் ட்ராவல் அப்படிங்கிறது ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. ட்ரெயினை கம்பேர் பண்ணுறப்போ பஸ்ஸு கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் சீக்கிரமாகவே பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிடுது. பட் நீங்கள் ட்ரெயினில் போகிறப்ப தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த கடல் அலையோட சத்தம் நல்ல தெளிவாக கேட்கும். அண்ட் உங்களுக்கு கடலுக்கு கொஞ்சம் மேலே தான் போகிறதுனால உங்களுக்கு அந்த த்ரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டைம் எங்களால் ட்ரெயின் புக் பண்ண முடியல. ஏன்னா திடீர்னு தான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு ஈஸ்டர் லீவ் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ அதனால் அப்படியே யோசனை பண்ணிகிட்டு இருந்தோம். சரி இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். யூஸ்வலாகவே எங்களுக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும், இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் இந்த கோவிலுக்கு போகணுன்ட்டு. அதில் ஒரு கோவில் தான் எங்களுக்கு ராமேஸ்வரம். எப்போவுமே நாங்கள் போகணும், ஒவ்வொரு வருஷத்தில் அவாய்ட் பண்ணக்கூடாத கோவிலில் எப்போவுமே நாங்கள் இதுவும் வச்சுப்போம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்மீகம் மட்டும் இல்லாமல் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியும் இருக்குங்க. ஸோ சைந்தவியும் நல்லா என்ஜாய் பண்ணுவாள். இந்த பாம்பன் பிரிட்ஜ் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தனுஷ்கோடி, பார்க் ஸ்ட்ரீட், அந்த அரிச்சல் முனை அண்ட் இங்கே சுற்றி இருக்கிற இடம். அண்ட் கோவிலுக்குள்ளார பார்த்திங்கன்னா 22 புண்ணிய தீர்த்தம் இருக்குது. அக்னி தீர்த்தம், அதாவது கடலில் குளிக்கிறது. ஸோ இது எல்லாமே சம்மர் டைமில் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நமக்கு ஒரு ட்ரிப்பு போன மாதிரியும் இருக்கும், ஆஸ் வெல் அஸ் கோயிலுக்கு போன மன திருப்தியும் கிடைக்கும். அதனால் இந்த கோவிலை எங்கள் லிஸ்ட்டில் எப்போவுமே டாப் ப்ரியாரிட்டியில் தான் இருக்கும். ராமேஸ்வரம் ட்ரிப்பு எவ்வளோ ஹெக்டிக்காக இருந்தாலும் ஒரே நாளில் நம்ம டிஃப்ரெண்ட் பிளேசஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம அந்த ட்ரிப்பை முடிச்சிடலாம். காலையில் நம்ம நேராக கோவில் போயிட்டு அங்கே 22 தீர்த்தவாரியில் தீர்த்தம் எடுத்துக்கிட்டு அக்னி தீர்த்தம் கடலில் குளிச்சுட்டு நீங்கள் நேராக சாமி தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்திங்கன்னா அரிச்சல் முனை பார்க் ஸ்ட்ரீட் இருக்குது. ஸோ அங்கே போனீங்க அப்படின்னா இந்தியன் ஓஷன் அண்ட் பே ஆஃப் பெங்கால் 2 ஓஷனுமே பக்கத்தில் பார்க்கலாம். ஸோ அங்கே கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே நிறைய கடைகளும் இருக்குது. அதுக்கப்புறம் தனுஷ்கோடி வரலாம். ஸோ அங்கேயும் நமக்கு சுற்றி பார்க்கலாம். அதை தாண்டி அங்கே சின்ன சின்ன கோவில் இருக்குது. லைக் கோதண்ட ராமர் கோவில், ராமர் பாதம், அதுக்கப்புறம் அங்கே ராமர் ஆஞ்சநேயர் அவங்க பிரதிஷ்டை பண்ண லிங்கங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே நிறைய சினிமா ஷூட்டிங் எடுக்கிற பிளேசஸ்மே இருக்குது. ஸோ அதெல்லாம் விசிட் பண்ணி பார்க்கலாம். பட் அந்த சினிமா ஷூட்டிங் எடுக்கிற பிளேசஸ் பார்த்திங்கன்னா இந்த மார்ச் ஏப்ரல் மேலெல்லாம் ஃபுல்லாக தண்ணி மூழ்கி இருக்கும், இந்தியன் ஓஷனால் மூழ்கி இருக்கும். அந்த பிளேசஸை நீங்கள் செப்டம்பர் மாதத்தில் போனீங்க அப்படின்னா விசிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் எப்போவுமே இங்கே வர்றப்போ நீங்கள் ட்ரெயின் புக் பண்ணிவிட்டு வாங்க. இப்போ லாஸ்ட்டு 1 மந்த் தான் ட்ரெயின் ஆப்ரேஷன்ஸில் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க.
இங்கேயுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்க. மோஸ்ட்லி நார்த் இண்டியன்ஸ் நிறைய பேர் வராங்க. அக்ராஸ் நார்த் இந்தியா பார்த்திங்கன்னா ராஜஸ்தான், அதுக்கப்புறம் யூபி, எம்பி, குஜராத் எல்லாருமே வராங்க. ஸோ அந்த நார்த் இண்டியன் ஃபுட்ஸையும் இங்கே நல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் சீ ஃபுட்ஸ் வந்து கணக்கே இல்லைங்க. அந்த அளவுக்கு கடைங்க இருக்குது. அவ்வளோ சீ ஃபுட் ஐட்டம்ஸ் இருக்குது. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்குது. ரொம்ப பேர் இங்கே வந்துட்டு கருவாடு, மீன் அந்த மாதிரியெல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. நாங்கள் கோவிலுக்கு போகிறேன் அப்படிங்கிறதுனால இது வரைக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்ததில்லை. பட் உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா வாங்கலாம். அண்ட் தனுஷ்கோடியில் பார்த்திங்கன்னா மெயினாக சீ ஃபுட் சாப்பிட்றதுக்காகவே ரொம்ப மக்கள் வராங்க. வந்து திருப்தியாக சாப்பிட்டுட்டு போகிறாங்கங்க. ஸோ நாங்கள் பாம்பன் பிரிட்ஜை க்ராஸ் பண்ணிட்டோம். இந்த லெஃப்ட் சைட் வியூவில் தான் உங்களுக்கு இவ்வளோ தூரம் கடல் வரும். வேறஸ் ரைட் சைட் வியூவில் ரொம்ப லாங்காக கடல் வராது. ஸோ குழந்தைங்கள கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னா பெட்டராக நீங்கள் லெஃப்ட் சைட் போங்க. அண்ட் நாங்கள் இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிளான் பண்ணோம். யூஸ்வலாகவே வந்துட்டு நேராக நாங்கள் தீர்த்தவாரி எடுத்து சாமி கும்பிட போயிடுவோம். இந்த வாட்டி ஃபார் அ சேஞ்ச்க்கு வந்து நேராக நாங்கள் தனுஷ்கோடி பிளான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் ஒரு சின்ன கோவில் இருந்தது. அந்த கோவிலில் சாமி கும்பிட்டுட்டு நாங்கள் நேராக தனுஷ்கோடி கிளம்பிட்டோம். இப்போது டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 8 o'clock அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 8 o'clock நாங்கள் தனுஷ்கோடி போகணும். இந்த 2 சைட் பார்த்திங்கன்னா ரைட் அண்ட் லெஃப்ட்டு செப்டம்பர் மாதம் வந்திங்கன்னா இந்த இடத்துல கடல் இருக்குங்க. நான் ஃபஸ்ட் டைம் தனுஷ்கோடி போகிறப்போ அரௌண்ட் ஒரு செப்டம்பர் போனேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதம் வந்து 2 சைடும் கடல் இருந்தது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா உங்களோட லெஃப்ட் சைடில் மட்டும்தான் கடல் இருக்குது. அதுவுமே ரொம்ப தூரமாக தான் இருந்தது ரோட்லேருந்து. ஆனால் நீங்கள் செப்டம்பர் மாதம் போனீங்கன்னா இந்த ரோடு மட்டும்தான் நிலப்பகுதியாக இருக்கும். ரோட்டுக்கிட்ட கடல் இருக்குங்க. ஸோ நேச்சர் வந்து அப்படியே எவ்வளோ சேஞ்ச் ஆகுது பாருங்களேன். அதுவும் இந்த இடத்துல தான் நம்ம ப்ரிடிக்டே பண்ண முடியாத மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கும். உங்களோட லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக வறண்டு போயிருக்கும். அங்கே தான் சினிமா ஷூட்டிங்கெல்லாம் எடுப்பாங்க. அண்ட் நாங்கள் வந்து ஒரு வழியாக தனுஷ்கோடி தாண்டி இந்த அரிச்சல் முனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, பார்க் ஸ்ட்ரீட், அதாவது இந்தியாவோட கடைசி நிலப்பகுதி, அந்த இடத்துக்கு வந்திருக்கோம். இது பார்த்திங்கன்னா பே ஆஃப் பெங்கால். அந்த சைடில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன். நான் லாஸ்ட் டைம் வரப்போ இந்த அசோகா எம்ப்ளம் கிட்ட தான் நிலப்பகுதி இருந்துச்சு. நான் இப்போ போகிற இந்த இடம் வந்து நல்ல கடல், ஆழமான கடல் பகுதியாக இருந்தது. பட் இந்த வாட்டி இந்த இடத்துல தான் நிலப்பகுதி இருக்குது. அண்ட் நாங்கள் போயிட்டு கொஞ்சம் கடைங்களை வேடிக்கை பார்க்க போயிட்டோங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 9, 8, 10 அந்த மாதிரி இருக்கும். ஸோ கடைங்களை வேடிக்கை பார்க்க போனோம். நிறைய சங்கு கலெக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் இந்த பெபிள்ஸு, ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் ஜுவல்லரிஸ் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் சங்கில் பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு, இடம்புரி சங்கு, அந்த மாதிரி எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய சங்கு இருந்தது. அண்ட் சைஸ் வாரியாகவும் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு. உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே பர்ச்சேஸ் பண்ணலாம். அண்ட் முத்துமே நிறைய வச்சுருந்தாங்க. அண்ட் முத்து வித் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருந்தது. ருத்ராட்சம் இருந்தது, சிவலிங்கம், அதுக்கப்புறம் சாலிகிராமம், அந்த மாதிரியெல்லாம் இருந்தது. இங்கே வந்து ஒரு சில கல்லெல்லாம் இருந்தது. எப்படின்னா நம்ம சூரியனை டைரெக்டாக கண்ணில் பார்க்க முடியாது இல்லைங்களா. எல்லோரும் பார்ப்பாங்களான்னு எனக்கு தெரியாது. பட் என்னாலலாம் பகல் நேரத்தில் சூரியனை நேருக்கு நேராக பார்க்குறதுன்னு கஷ்டம். ஸோ அதுக்கெல்லாம் ஸ்டோன்ஸ் வச்சுருந்தாங்க. அந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வேறு கலர்ஸில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு ஹியூமன் இல்லை ஏதாவது ஒரு திங்ஸை வந்து நீங்கள் அந்த ஸ்டோன் வழியாக பார்த்தீங்கன்னா மிரர் இமேஜ் மாதிரி, அதாவது உல்டாவாக தெரிகிற மாதிரி, அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு போடுறதுக்கான அக்சசரிஸ் நிறைய இருந்தது. இந்த மணியில், அதாவது கடல்லேருந்து என்ன பொருள் கிடைக்குதோ அதை வச்சு இவங்க ஜுவல்லரி மாதிரி செஞ்சுருந்தாங்க. அதில் கொஞ்சம் ஹை ரேட்டாக இருக்க ஜுவல்லரின்னு பார்த்திங்கன்னா முத்து, பவளமில் இருக்க ஜுவல்லரிஸ் தான். இங்கே எல்லா கடையிலையுமே முத்து, பவளம் வச்சுருந்தாங்க. அதனோட குவாலிட்டி எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும்னு எனக்கு தெரியலை. பட்டு அங்கே இருக்கிற முத்தெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் கண்ணாடியில் அழுத்தி எழுதுனீங்கன்னா எழுதும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரிஜினல் முத்து கரையும். ஏன்னா நான் சைந்தவிக்கு வந்து அவளுக்கு ஒரு 9 months இருக்கிறப்போ, ஆமாம் 9 months இருக்கிறப்போ எங்கள் வீட்டில் போட்ட வளையல், அதாவது பாப்பாவுக்கு காப்பு வந்து உடச்சிட்டாவ. ஸோ அதை மாற்றி அப்படியே வளையல் வாங்கிடலான்னு நான் போனப்போ தனிஷ்கில் எனக்கு ஒரு முத்து தோடு ரொம்ப பிடிச்சிருந்தது. இப்போ கூட அவள் அதுதான் போட்டிருப்பான். அந்த முத்து தோடு பார்த்திங்கன்னா அதில் இருக்க முத்து வந்து கரைஞ்சது.
ஏன்னா அவள் சின்ன வயசுலேருந்து ரொம்ப வருஷம் அது போட்டதுனால அந்த முத்தோட சைஸ் கரைஞ்சி கரைஞ்சி வந்தது. அப்போ தான் எனக்கு தெரியும் ஒரிஜினல் முத்து அப்படிங்கிறது கரையும்ன்ட்டு. அதே ஸ்டேட்மெண்ட்டை இவங்களும் சொன்னாங்க, இந்த முத்து கரையும், அதாவது ஹியூமன் ஹீட் பட பட ஹியூமன் பாடியோட அந்த முத்து இருக்க இருக்க அந்த கரையும், அதனோட சைஸ் வந்து சின்னதாகும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அது தெரியலை இந்த முத்தோட சைஸ் குறையுமான்ட்டு. பட் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அதே ஸ்டேட்மெண்ட்டை சொன்னாங்க. அண்ட் வந்த டூரிஸ்டர்ஸும் நிறையவே பர்ச்சேஸ் பண்ணாங்க அந்த முத்து எல்லாம். நானுமே ஒரு அக்கா கிட்ட கேட்டிருந்தேன். அவங்க வந்து சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டோம், ஆனால் உங்களுக்கு நான் ஒரிஜினல் முத்து தரேன், உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்ட் நம்பர் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ நானும் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேணும் அந்த முத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், பவளத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், இல்லை ராமேஸ்வரத்தில் எவ்வளோ அதோட ரேட்டு அண்ட் அதோட ப்யூரிட்டியை பொறுத்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் நம்பரை உங்களுக்கு டேக் பண்ணுறேன். அண்ட் இந்த சிப்பியும் காமிச்சாங்க. இந்த சிப்பியில் பார்த்திங்கன்னா முத்து இருக்குது. அண்ட் ஒவ்வொரு முத்துமே டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்குங்க. ஒரு இர்ரெகுலர் ஷேப்பில் தான் இருந்தது ரெண்டுமே. இப்போ நமக்கு தோடில் பார்த்திங்கன்னா 2 முத்து இருக்குது அப்படின்னா ரெண்டுமே சிமிலராக இருக்கும். வேற இவங்க வச்சுருக்க முத்துலலாம் வந்து சிமிலராக கிடையாது. ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஷேப்பில் இர்ரெகுலராக தான் இருந்துச்சு. ஸோ முத்தெல்லாம் பார்த்துட்டு ஃபைனலி பவளமும் பார்த்தோம். பவளமும் ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருந்தது. பட் ப்யூரிட்டி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு தெரில. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டோட கடைசி லேண்டுன்றதுக்காக அந்த அசோகா சிம்பிள் அந்த எம்பளத்தை வந்து ஒரு ஸ்டாச்சு மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்கு. அண்ட் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஓரியன்ட் டெவலப்மெண்ட்டானு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே ரொம்ப வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இந்தியன் ஓஷனில் பார்த்திங்கன்னா கால் வைக்க முடியாத அளவுக்கு நம்மளோட லெஃப்ட் சைடில் கரையே இல்லை. கம்ப்ளீட்டாகவே அதாவது அந்த தண்ணியோட லெவல் ரைஸ் ஆகி இருந்தது. ஸோ அந்த இந்தியன் ஓஷன் பக்கம் பார்க்க போனப்போ தான் இந்த கடைகளெல்லாம் பார்த்தோம். இந்த சங்கில் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் நான் சின்ன பிள்ளையாக இருக்கப்போலாம் நிறைய ஹீரோயின்ஸ் போட்டிருப்பாங்க. ஹோல் முடியும் உள்ளார விட்டு ஒரு கிளிப்பு மாதிரி ஒரு ஸ்டிக் மாதிரி வச்சு லாக் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து சங்கில், அதாவது சங்கு உடஞ்சிருது இல்லைங்களா, அதை வச்சு செய்திருந்தாங்க. அந்த மாதிரி கிளிப் கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருந்தது. நான் எப்போவுமே இந்த கிளிப்பு ஹேர் பேண்ட் மேலெல்லாம் ரொம்ப க்ரேஸ் கிடையாது, விருப்பப்படவும் மாட்டேன். அதனால ஜஸ்ட்டு விண்டோ ஷாப்பிங் பண்ணிவிட்டு நாங்கள் கடல்கிட்ட வந்துவிட்டோம். கரெக்டாக நாங்கள் வர நேரத்துக்கு அங்கே இருக்க காட்ஸ் எல்லாம் வந்து கயிறு கட்டி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மக்களை எல்லாமே வெளில அனுப்பிட்டு இருந்தாங்க. சைந்தவி ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால கடலில் கால் வைக்காமல் போகிறதுக்கு அவளுக்கு விருப்பமே இல்லை. ஒரு மாதிரி அழுகுற மாதிரி ஆயிட்டா. ஆக்சுவலி நான் தான் கடலில் கிட்ட வராமல் கடைங்களில் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன். அப்புறம் அந்த செக்யூரிட்டி கார்ட்ஸ் கிட்ட போய் பேசி பெர்மிஷன் வாங்கி அவங்களே ஒரு இடம் சொன்னாங்க. அந்த இடத்துல போயிட்டு சைந்தவியை கொஞ்ச நேரம் அவங்க அப்பாவும் அவளும் போய் நின்றுட்டு வந்தாங்க. அப்புறம் தான் அவள் நார்மலானா. ஏன்னா லாஸ்ட் வீக் வந்த டூரிஸ்ட் வந்து இந்த லேண்டோட கடைசி இடத்துக்கு போயிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த 2 கடலும் ஒன்றா சேர்ந்து அந்த லேண்ட் சர்ஃபேஸையே மூடி இருக்குது. அதில் வந்து அந்த லேடியை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சு. அதனால் அவங்க சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் இந்தியாவோட கடைசி நிலப்பகுதியை பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 7:30 மணி 8 மணிக்குள்ளார போங்க. கண்டிப்பாக பார்த்துட்டு சேஃபாக வீடு திரும்பிடலாம். அண்ட் இந்த ட்ரிப்போட விலாக்ஸ் இதுக்கப்புறம் கண்டினியூஸாக அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் தாட்ஸ் அண்ட் வியூஸை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.